அயனார் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுக்கே தெரியாம சத்தமே இல்லாம மனோகரும் தேனும் நிலாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்பதான் நிலா வீட்டுக்கு இங்க புரோக்கர் வராரு. ஐயா உள்ள வரலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் வர, அப்ப நிலாவும் வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க புரோக்கரை பார்த்ததும் மனோகர் முகமும் தேனு முகமும் பதட்டமாக ஆரம்பிச்சிருது. ஐயோ இவ வீட்டுல இருக்காளே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பதட்டமாயிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இங்க மனோகரும் தேனும் கூப்பிட, ஐயா நீங்க கேட்டிருந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல இருந்து வரன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, யோ இப்போதைக்கு இதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கண் சாடையிலே மனோகர் கண்ணை காட்ட இதை நிலா பார்த்தா கவனிச்சிடறாங்க. ஆமா என்ன வரன் வந்திருக்கு, யாருக்கு வரன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஆமா இவங்க தான் பொண்ணு பார்க்க அம்சமா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்களே, நான் எடுத்துட்டு வந்த இந்த 3 வரன் உங்க பொண்ணுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே, ஆனா இருந்தாலும் மாப்பிள்ளை போட்டா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் ஒளறி கொட்ட மனோகருக்கு கோவம் வந்துடுது. யோ கொஞ்ச நேரம் அமைதியா அறியா அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, என்னப்பா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்ன எனக்கே தெரியாம மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நிலா அதெல்லாம் இல்லடாமா அப்படின்னு சொல்லி மனோகர் மழுப்ப, என்னப்பா அதான் வீட்டுக்கே புரோக்கர் வந்திருக்காரு, அதான் என்னை பார்த்து பொண்ணான்னு கேட்கிறாரு, மாப்பிள்ளை போட்டோன்னு சொல்றாரு, என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சா திரும்ப பழையபடி ஆரம்பிக்கிறீங்களேப்பா, இங்க பாருங்கப்பா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீனு, அதான் அந்த சோழனை விவாகரத்து பண்ணிட்ட, விவாகரத்து பண்ணவன் எதுக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகணும், நீ அவன்கிட்ட குழஞ்சு பேசணும், அவன் உனக்கு புரோட்டா ஊட்டி விடுறதும் நீ அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதும் 2 பேரும் சிரிச்சு பேசுறதும், அப்புறம் எதுக்கு தாண்டி விவாகரத்து பண்ணிட்டேல, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை பார்க்கணும்ல, அந்த பையனுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், மா நான் உங்ககிட்ட கேட்டேனா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு நான் கேட்டேனா, இப்ப எதுக்காக மாப்பிள்ளை பாக்குறீங்க, யாரும் கேட்ட போதுல மாப்பிள்ளை பாக்குறீங்க, நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்க கூட இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நீ பேசுவ உன் பேச்சுக்கே இப்படி விட்டதுனாலதான் விவாகரத்து பண்ணிட்டு வந்து நிக்கிற, நீ விவாகரத்து பண்ணாம இருந்து நாங்க இப்படி பண்ணேனா தப்புன்னு சொல்லலாம், வெளியில போய் கேட்டு பாரு, இந்த மாதிரி விவாகரத்து ஆயிருச்சு, என் அம்மா அப்பா இந்த மாதிரி மாப்பிள்ளை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாரு, யார குத்தம் சொல்றாங்கன்னு பாப்போம், பொண்ணு இப்படி வாழ்க்கை அமைஞ்சு போச்சு, அவளுக்கு அடுத்து ஒரு வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போன்னு சொல்லி ஒரு பெத்த அம்மா அப்பாவா இந்த முடிவு எடுத்ததுக்கு எங்களை இப்படி பேசுற, யாரா இருந்தாலும் எங்க இடத்துல இப்படி தாண்டி பண்ணுவாங்க, உனக்கு விவாகரத்து ஆயிருச்சு, உன் வயசும் பின்ன உனக்கு என்ன 18 வயசு 19 வயசா நடக்குது, கல்யாண வயசு ஆயிருச்சு தானே, ஏற்கனவே உன் வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சு, இன்னொரு வாழ்க்கையை நாங்க 2 பேரும் பார்த்து நல்லா அமைச்சு கொடுக்கணும் தானே, நீ புருஷன் வீட்டுல போய் நல்லா சந்தோஷமா வாழணும் தானே, எத்தனை நாளைக்கு தாண்டி இப்படி எங்க கூட உன்னால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேன் அறிவுரை சொல்லவும், ஓ அப்ப அங்கிருந்து நீ கூட்டிட்டு வந்தது இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க அப்படித்தானே, என்ன அந்த சூர்யா தானே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இங்க பாருடி சூர்யாலாம் மாப்பிள்ள இல்ல, உனக்கு அவனை பிடிக்கலன்றதுனால தானே வீட்டை விட்டு ஓடி போய் சோழனையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சூர்யாலாம் மாப்பிள்ள இல்ல, அவன் ஆஸ்திரேலியா போயிட்டான், நாங்க வேற மாப்பிள்ள தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், அதுவும் சென்னை மாப்பிள்ள தாண்டி பாத்துக்கிட்டு இருக்கோம், சென்னையிலேயே நீ கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச இடத்துல நீ வேலை பாருடி, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே தான் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், பாருமா எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தெல்லாம் விருப்பம் இல்லையா இல்ல சோழன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், அப்படியே வச்சுக்கோங்களேன் எனக்கு சோழனை தான் பிடிச்சிருக்கு, அப்புறம் எதுக்கு தாண்டி விவாகரத்து பண்ணி தொலைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்கவும், அது ஏதோ ஒரு முடிவு எடுத்து தொலைஞ்சிட்டேமா, ஆனா எனக்கு சோழனை தான் பிடிச்சிருக்கு, சோழன் கிட்ட போய் கேட்டு பாருங்க நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு, சோழன் என் பேரை தான் சொல்லுவாரு, நான் நிலாவை தான் காதலிக்கிறேன்னு, அது மாதிரிதான் என் மனசுல சோழன் தான் இருக்காரு, ஆனா அவர்கிட்ட நான் அதை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவருடைய ஆட்டிடியூட் நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் அவரை கல்யாணம் பண்றதா என்ன எதுன்னு முடிவே எடுக்க முடியும், எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குமா, அது தட்டிக்கும் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், ஒரு 6 மாசம் டைம் கொடுங்களேன், 6 மாசத்துக்கு அப்புறம் நான் என் மனசுல இருக்கிறது சொல்றேன், நானே இல்ல எனக்கு சோழன் பிடிக்கல எனக்கு இன்னொரு மாப்பிள்ளை பாருங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா நீங்க மாப்பிள்ளை பாருங்க, அது தட்டிக்கு தயவு செஞ்சு மாப்பிள்ளை பார்க்காதீங்க, இல்ல நான் உனக்கு இப்பயே கல்யாணம் பண்ணி வைப்போம் மாப்பிள்ளை பார்ப்போம் அப்படின்ற ஐடியால இருந்தீங்கன்னா நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஏய் ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தேனு சொல்ல, அப்பதான் சோழன் உள்ள வர கூடவே புரோக்கரும் நிக்க, என்ன நிலா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க சோழன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களா, என்னங்க என்ன இதுக்காகத்தான் நிலாவை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், தம்பி இருங்க தம்பி, உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் ஒட்டுல உறவு இல்லைன்னு சொல்லி கோர்ட்ல விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறமா நாங்க எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுல தப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி தேனும் மனோகரும் சொல்லவும், சோழனால பார்த்தா எதுவுமே பேச முடியல, சோழன் நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க,
நான் சொல்லிட்டேன், இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன். இல்லை அப்படி அந்த ஐடியாவில் அவங்க இருந்தாங்கன்னா வாங்க இப்பயே கிளம்பல அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் அப்பதான் மனோகர், தேனு நீ சும்மா இரு, இங்கே பாருமா நிலா, நீ உன் முடிவு தான், உனக்கு 6 மாதம் நான் டைம் தரேன். இந்த 6 மாசத்துல நீ சோழன் தான் உனக்கு பிடிச்சிருக்கு, நான் சோழங்குள்ள தான் வாழ போறேன் அப்படின்னா நீ தாராளமா 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம், சோழன் கூட வாழலாம். இல்ல 6 மாசத்துக்கு அப்புறமும் நீ 2ஆம் கட்ட மலை நிலைமையிலே இல்ல சோழன் வேணுமா வேணாமா இதே முடிவுல இருந்தேன்னு வை, நாங்க எடுக்கிற முடிவு தான் உனக்கு கடைசி முடிவா இருக்கும். நாங்க எந்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றோமோ அந்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப்ல நீ நல்லா வாழப்பார் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும் இங்க நிலா வாழ பார்த்தா எதுவுமே பேச முடியல. சரிங்க 6 மாசம் டைம் கொடுத்துருக்கீங்களா, இப்ப எதுக்கு இந்த புரோக்கர், யோ வெளியே போயா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் அப்பதான் அந்த புரோக்கர் மனோகரையும் தேனையும் பார்க்கவும், நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லி மனோகர் பேச்சை மாத்தி புரோக்கரை வெளியே அனுப்பி விட்டுறாரு.